எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே எல்லோரும் வசிக்கிறோம். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் என பல மதத்தினர் வசிக்கிறோம். அதுபோல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, உருது என பல மொழிகளை பேசுபவர்கள் நமது தமிழ்நாட்டிலே இங்கே பேசுகிறார்கள். ஆனால் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது வேட்பாளர் அருமையான வேட்பாளர். அவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியது இல்லை. திருப்பத்தூரை சேர்ந்தவர், நல்ல குடும்பத்திலே பிறந்து நல்ல சுயமாக தொழில் செய்யக்கூடியவர். அருமை சகோதரர் ஞானசேகரன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்ட சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இங்கே இந்த பழனிசாமி கம்பெனி இருக்க, அதுல ஒரு டைரக்டர் இந்த ஊர்ல இருக்காரு. அது கட்சி எல்லாம் கிடையாது, போய் சொல்றாங்க. அது ஒரு கம்பெனி. அதுல 33 பேர் டைரக்டர்ஸ். மற்ற அவங்க தொண்டர்கள்லாம் இங்க இருக்காங்க. அங்க உள்ளே டெண்டர் பார்ட்டி தான் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ், அவ்வளவுதான். இப்ப அந்த கம்பெனி மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க. பயம், ரைடு பயம். ரைடு விட்டது ஆடி போயிடுறாங்க. பாத்தீங்களா, கைது பண்ணி பார்த்தாங்க. பயந்த மாதிரிக்கு நம்ம உண்மையான அம்மாவுடைய பிள்ளைகளா இந்த ரைடுக்கு பயப்படுற பார்ட்டிகளா? அவங்கள இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா மோடிய டேடிங்கிறாங்க. மோடிய டேடின்னு சொல்றாங்க. டேடிக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல இந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம். அவங்களுக்குலாம் அந்த மந்திரி பதவியை தவிர வேற ஏதாவது தகுதி இருக்கான்னு எண்ணி பார்க்கணும். இந்த ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலோட 22 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல். ஒரு 5-6 தொகுதியில ஜெயிக்கலைன்னா இவங்க ஆட்சி ஆட்ட வேண்டியது. இந்த கம்பெனி மூடிட வேண்டியதுதான். மணல் கம்பெனி, கான்ட்ராக்ட் கம்பெனி, என்னென்ன விதத்தில் வருமானம் வருதோ அத்தனையும் உள்ள கம்பெனி இது. இந்த கம்பெனியை மூட வேண்டதுக்கான காலம் வந்துவிட்டது. எனவேதான் சொல்கிறேன், உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொறுமையா போக வழி விடுங்க. தம்பி, இந்த பைக் எல்லாம் தயவு செய்து திருப்பத்தூர் போயிடுங்க. போங்க. நம்ம கொடி கட்டின பைக் எல்லாம், கொடி கட்டின பைக், தம்பி கொடி கட்டினவர நீங்க திருப்பத்தூர் போயிடுங்க. எனக்கு ஒன்றும் இது வேணாம். முன்னாடி திருப்பத்தூர் போயிடுங்க எல்லாம். இந்த கூட்டணி பேரு மெகா கூட்டணியா? யாரா இருக்காங்க? அம்மாவை சட்டமன்றத்தில் படத்தை வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க விஜயகாந்தோட கட்சி. அம்மாவோட நினைவிடத்துல நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்களோட கூட்டணி. அதாவது தொண்டர்களுக்கு தான் துரோகம், இந்த ஆட்சி அமைச்சர் நமக்கு தான் துரோகம், பொதுச் செயலாளருக்கு துரோகம், எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம். இன்னைக்கு அம்மாவுக்கே துரோகம் செய்யற மாதிரி பையில அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டு அம்மாவோட ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனா அம்மாவை அவமதிச்சு பேசுறவங்க, அம்மாவுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தை திறக்க கூடாதுன்னு சொன்ன கட்சி, அம்மாவுக்கு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சிக்கு ஆதரவு கூட்டணி. தயவு செய்து இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டுங்கள். அது போல இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும். அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது பிற்போக்கா போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர்ல டெபாசிட் போயிட்டு நீங்க 11ல இருந்து அவங்களுக்கு 5 வருஷமா, இங்கேயும் 8 வருஷமா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. டெல்லியில 15 வருஷம் அதிகாரத்தில் இருந்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாம போயிட்டதுனால பிரியாணி கடை, டீ கடை, பியூட்டி பார்லர் எல்லாம் பூந்து அடிக்கிறாங்க. தப்பு தவறி வெற்றி பெற்றாங்கன்னா அவ்வளவுதான். யாரும் இங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்காது, சொத்து எல்லாம் கைமாத்திடுவாங்க. தயவு செய்து இந்த மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல வர்ற திமுக கூட்டணிய
அவர்களை இந்த தேர்தலையும் அவர்களை நீங்க ஓரம் கட்டினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீ காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க கூடாதுன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி கர்நாடகால சொல்ற தேர்தல் அறிக்கை சொல்லுது. அதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்றாரு, ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாரு? அது மாதிரி 8 வழிச்சாலை வேணான்னு சொன்ன நம்ம திருவண்ணாமலை, சேலம் மாவட்ட மக்கள் எல்லாம், காஞ்சிபுரம், தருமபுரி மாவட்ட மக்கள் அங்க விவசாயம் பாதிக்குதுன்னு. ஆனா எடப்பாடி கொண்டு வர்ற மத்திய அரசாங்க திட்டத்தை திரு ஸ்டாலின் வந்து அதை வரவேற்றாரு. காரணம் என்ன, பிஜேபியோட உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான். அதனாலதான் சொல்ற, மோடியோட தொடர்பு உடையவர்கள் தான் இன்னைக்கு 2 கூட்டணியை உள்ளவர்களும். இவர்களை முடிவுக்கு கொண்டு வர, தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சியை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் அருமை சகோதரர் ஞானசேகரன். நமது பகுதியின் ஜோலார்பேட்டை பகுதியின் கோரிக்கைகளாகிய ஜோலார்பேட்டை வேலூர் இடையே மின்சார ரயில் போக்குவரத்து வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க ஜோலார்பேட்டையில் சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டும், ஜோலார்பேட்டையில் பேருந்து நிலையம் வேண்டும், ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் போதிய அடிப்படை வசதி செய்து தந்து சுற்றுலா தலமாக்க வேண்டும், ஏலகிரி மலையில் உள்ள கிராம மக்களுக்கு அரசு மருத்துவமனை வசதி, போக்குவரத்து, மின்விளக்கு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும், ஜோலார்பேட்டையில் தீயணைப்பு நிலையம் வேண்டும், அரசு தொழில்நுட்ப கல்லூரி வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அம்மாவின் பேச்சு ஆட்சி. பால் விலை பால் உற்பத்தியாளர் நியாயமான விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள், வியாபாரிகள் எல்லாம் ஜிஎஸ்டியால பாதிச்சிருக்காங்க. விவசாயிகள் தண்ணி இல்லை, விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை இல்லை. எப்படி பாலுக்கு உரிய விலை இல்லையோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான விலை கொடுக்கணும், நியாயமான விலை கொடுக்கணும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கேட்கறது எல்லாம் பழைய ஓய்வு திட்டப்படி எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்கன்னு, அதையெல்லாம் நிறைவேற்றி தரணும். மாணவர்கள், இளைஞர்கள், நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீனவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் நல்வாழ்வு வளர்த்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ஞானசேகரன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.